இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் உள்ள வரலாற்று சிற்பமிக்க திரு காஞ்சி கங்கை வரகநதீஸ்வரர் கோவில். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் புராணங்களோட தொடர்புடையது. பிரம்மதேவர் ஒரு முறை படைப்பு தொழில் ஏற்பட்ட தடையை நீக்க இந்த சங்கராபணி ஆற்றின் கரையில் தவம் செஞ்சாராம். காஞ்சி என்றால் பிரம்மா என்று பொருள். அவர் வழிபட்டதால் இந்த ஊருக்கு திருக்காஞ்சின்னு பெயர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்ட பிறகு அவரோட கர்வத்தை அடைக்க சிவபெருமான் திருவிழா புரிந்த இடமும் இதுதான் சொல்லப்படுது. இந்த கோவிலோட மிக முக்கியமான அம்சம் இங்கே ஓடுற சங்கராபணி ஆறு தான். இதை வராக நதின்னு சொல்கிறாங்க. வடக்கே காசியில் கங்கை ஆறு எப்படி தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பாயுதோ அதே போல் இங்கேயும் ஆறு வடக்கு நோக்கி பாயுது. அதனால தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் பித்ருதோஷங்களை நீக்கவும் இது மிக சிறந்த இடமாக கருதப்படுது. காசிக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இங்கே வந்து வழிபட்டால் அதே பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே வீற்றிருக்கும் கங்கை வரகநதீஸ்வரர் மற்றும் காமாட்சியம்மனை தரிசிப்பது மனதுக்கு பெரும் அமைதியை தரும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் புஷ்கரணி விழா இங்கே ரொம்ப பிரபலம். அதே போல் மாசிமகம் அன்னைக்கு பல ஊர்களிலிருந்து சாமிகள் இங்கே வந்து ஆற்றில் தீர்த்தவாரி நடக்கும்போது அந்த இடமே திருவிழா கோலமாக இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி வந்தாலோ அல்லது பக்கத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக ஒரு முறை இந்த திருக்காஞ்சி கோவிலுக்கு வந்து போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.